This video is sponsored contains online shopping. இது எப்படி இப்போ நிறைய தேவைக்கானாலும் வீட்டில் இட்லி சுடுறது இல்லைங்க. இப்போ நிறைய ஒவ்வொரு சுட்டுறோம்னு வச்சுக்க, அது வேஸ்ட் ஆகக்கூடாது. அது என்ன பண்ணுறோம்னா அது இட்லி உப்பு மாதிரி செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம், கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறோம். சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் ஊற்று நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நேரம் கடுகு போடுறோம், கொஞ்சம் வேவிட்டு, கொஞ்சம் நேரம் வேவிட்டோம். கொஞ்சம் கடுகு போடுறோம், கொஞ்சம் நேரம் வேவிட்டோம். இது கூட வந்து பச்சை கடலக்காய் பருப்பு சேர்த்திக்கிறோம். பாருங்கள், பச்சை கடலை பருப்பு சேர்த்திக்கிறோம். பாருங்க, பச்சை கடலை பருப்பு சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டுங்களா? அடுத்தது அது கொஞ்சம் நேரம் வேணும். கருவேப்பிலை தலை 2 திருப்பி போடுறோம். போட்டுமா? அடுத்தது வெங்காயத்தை கொட்டுறோம். அடுத்தது ஒரு அளவு ஒரு வதக்கணுங்க. ஆமாம், இப்போ வந்து வரமிளகா பாருங்க, ஒரு 2 மிளகா கிள்ளி போடுறோம். கிள்ளி வச்சுக்கிறோம். வரமிளகா கிள்ளிட்டுங்களா? இப்போ ஒரு வதக்கணும். நல்லா வேகணும், தீயாத அளவுக்கு வேகணும். வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெந்துச்சிங்களா? எல்லாம் வேகணும். நல்லா பாரு, நல்லா கருப்பாக வர வரை வேணும். அடி பிடிக்கக்கூடாது, நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் வேணா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வெங்காயம் பச்சை வாசி அடிக்கிறது இல்லையா? கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். தேவையான உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்களா? அடுத்து ஒரு வதக்க வச்சுருவோம். இப்போ இதை பாருங்கள், இட்லி வந்து நல்லா கசக்கி நல்லா ஒரு இது பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பஞ்சு மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து கொட்டுறோம். கொட்டிட்டுங்களா? பார்த்துக்கோங்க, இந்தளவு கலர் வந்துருக்கு. இன்னும் நல்லா கிண்டி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். இந்த அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினேன். சரிங்களா? எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா? இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். இட்லி உப்புமா ரெடி.